ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷியக்காய் பொடிகள் வந்து விற்குது. அது வந்து நிறைய கலப்படத்தோடு விற்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து எப்படி வந்து ஷியக்காய் பொடி தயாரிக்கலாம், அதுவும் மில்லுக்கு போகாமே எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு வந்து நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் வந்து நான் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய மருதாணி இலை, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை, மருதாணி இலை இதெல்லாம் வந்து நிழல்ல உலர்த்தி காய வச்சுருக்கேன். அதே மாதிரி செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூவோட இலை அதுவும் தான் போட்டிருக்கேன். செம்பருத்தி பூ தனியாக, ரோஜா பூ, அதாவது ரோஜா பூலேயும் வந்து நம்ம வந்து பன்னீர் ரோஸ், அதாவது பன்னீர் தயாரிப்போம் இல்லையா, அந்த ரோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் வந்து நிழல்ல உலர்த்தி அது தனியாக வந்து ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் சேர்த்துக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவும் அந்த ஆவாரம்பூவோட இலை ரெண்டுமே வந்து சேர்த்து நான் வந்து உலர்த்தி அதை தனியாக வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்கள்லையுமே அந்த பூ தனியாக இலை தனியாக அந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் வந்து காய வச்சு, அதாவது நிழலில் தான் காய வைக்கணும். அப்போ தான் அதனோட அந்த அந்த மருத்துவ குணம்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிழலில் காய வச்சு ஒரு 3-4 டேஸ் வந்து காய வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி காய வச்சு எடுத்து அரைச்சி தனியாக ஒரு பாட்டிலில் போட்டுக்க. நான் இதில் வந்து செம்பருத்தியும் ரோஸும் தனியாக ஒரு பாட்டில்லையும், ஆவாரம்பூவும் அதனோட இலையும் தனியாக ஒரு பாட்டில்லையும், இந்த கருவேப்பிலை, மருதாணி, வேப்பம்பூ, செம்பருத்தியோட இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடர்லையும் போட்டு வச்சு தனியாக ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரத்தில் வந்து வண்டு பிடிச்சிரும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அது வீணாக போயிடும் இல்லையா, அதனால் தனித்தனி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பூந்தி கொட்டை பொடி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுவும் தனி சீயக்காய் தூளும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா போதும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நிறையா வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுனால கம்மியாக வாங்கியிருக்கேன். இதுக்கோசரம் நம்ம 1 கிலோ சீயக்காய் வாங்கி அதெல்லாம் அரைச்சி அது ரொம்ப நாள் வந்து கெட்டு ஒரு மாதிரி அதனோட ஸ்மெல்லே போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நான் வாங்கிக்கிறது. 1 கிலோவுக்கு குறைவாக வாங்கினா மில்லிலேயே அரைச்சி தர மாட்டாங்க. ஸோ நம்ம இப்படி வாங்கிக்கிறதே பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றிலையும் ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு சீயக்காய் தூள், பூந்திக்கொட்டை தூள் இது ரெண்டுலேயுமே வந்து அதே மாதிரி ஒரு 4னா இது ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு எல்லாமே சேர்த்து ஒரு குலுக்கி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் குளிக்கிற பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். ஏர்டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு வந்து வந்துடும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு பேட்ச் வாங்கி நீங்கள் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வாசனையாகவும் இருக்கும். நமக்கு வந்து விலையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 ரூபீஸில் ஹெர்பல் ஷியக்காயும் ரெடி.